ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸான கிரேட்டஸ்ட் ஆல்கெமிஸ்ட் ஆஃப் ஆல் டைம் சீசன் 1 எபிசோட் 4 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம ஹீரோ சமன் பண்ணப்பட்ட டயத்துலேருந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அந்த காடஸ் நம்ம ஹீரோவை அந்த லேண்டுக்கு அனுப்பி வச்சிருப்பா. வேற டைம்லைனை காமிப்பாங்க. அதில் மட்டும் சில குழப்பங்கள் வரும். கதையை ரொம்ப கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்க. சரி, வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கிரேட்டஸ்ட் ஆல்கெமிஸ்ட் ஆஃப் ஆல் டைம் சீசன் 1 எபிசோட் 4. ஆல்கமியை பற்றி நம்ம ஹீரோ லைப்ரரியில் தேடினா வெறும் 4 புக் தான் இருக்குது. ஈஸியான ஆல்கமியை பற்றி என் புக்கே இல்லை. நம்ம ஹீரோ பார்க்கும்போது எல்லாம் ஏன்ஷியன் டெக்ஸ்ட்டில் இருக்குது. எல்லா லாங்குவேஜும் எனக்கு புரியுங்கிறதுனால எனக்கு மட்டும்தான் இது ஈஸி போல நம்ம ஹீரோ வீட்டுக்கு வரான். நேற்று நீங்கள் 2 பேரும் வேற லெவல். ஒரு நைட் தன்னோட பிரின்சஸ் கிட்ட வாக்கு கொடுத்த மாதிரி இருந்துன்னு சொல்லுவோம். இப்போ நானும் அதில் பிரின்சஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறான். இப்போ கேட்டபடி நிறைய டாய்லெட்ஸ் நம்ம ஹீரோ செஞ்சு முடிச்சிட்டான். இதுக்கப்புறம் நான் ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். பட் அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ண நான் ஒரு ஜர்னிக்கு போகணும்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். ஸோ சோஃபியா என்னோட பாடி கார்டாக வருவா நம்ம ஹீரோ சொல்லுவான். அப்போ நானும் மேப்பல் கேட்குறான். நீயும் தான் நம்ம ஹீரோ சொல்கிறான். அப்போ மாஸ்டர் நானு அப்படின்னு மரியா கேட்டா, நீ தான் அந்த மேன்ஷனை பார்த்துக்கணும்னு நம்ம ஹீரோ சொல்றான். நான் மட்டும் தனியாக இந்த இடத்துல இருக்கிறது பாலைவனத்தில் இருக்கிற ஒரு டாய்லெட் மாதிரி எதுக்கும் பிரயோஜனப்படலையானா அப்படின்னு சொல்லி அவள் ஆள ஆரம்பிக்கலாம். பெரிய மேன்ஷன்ல இவளையும் தனியாக விட்டுட்டு போக முடியாதுன்னு நம்ம ஹீரோவை யோசிக்கிறான். கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்துட்டு அவளோட ஸ்டேட்டஸை செக் பண்ணி பார்க்குறான். மரியா கிட்டயுமே ஃபைட் பண்ணுறதுக்கான நிறைய ஸ்கில்ஸ் இருக்குது. ஷுவர் தானே நீ கண்டிப்பாக வரணுமா நம்ம ஹீரோ கேட்கவும். கண்டிப்பாக நான் வரணும்னு வா சொல்லுவோம். மேஜிக் யூஸ் பண்ணுற ட்ரைனிங்கை நான் அவளுக்கு கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னு சோஃபியா சொல்கிறா. சரி ஓகே, அப்போ அவங்க 2 பேருக்கும் வெப்பன்ஸ் செய்யணும். உங்களுக்கு எந்த டைப் ஆஃப் வெப்பன் வேணும்னு நம்ம ஹீரோ கேட்டா, சோஃபியாவால் எல்லா டைப் ஆஃப் வெப்பனையும் யூஸ் பண்ண முடியும். மரியா உனக்கு நம்ம ஹீரோ கேட்டா, நான் ஷார்ட் பிளேடை வச்சு ட்ரைனிங் பண்ணியிருக்கேன் அப்படின்னு வா சொல்றா. நீ வேணா ஒரு ஸ்பீரை எடுத்துக்கோ, நான் உன்னை ட்ரைனிங் கொடுக்குறேன் அப்படின்னு சோஃபியா சொல்லுவோம். மரியாவும் ஹாப்பி ஆகுறா. மேஜிக் ஸ்டீல் மெட்டீரியலை யூஸ் பண்ணி தான் நம்ம ஹீரோ அந்த வெப்பன்ஸ் ரெடி பண்ணுறான். சோஃபியாவோ மரியாக்கு ஸ்பியர் ட்ரைனிங்கை கொடுத்துட்டு இருக்கா. வெப்பன்ஸ் செஞ்சு நம்ம ஹீரோ முடிச்சிட்டான். சோஃபியாக்கு விங்ஸ் இருக்கிற ஒரு பாட்டனும் மரியாக்கு ஃப்ளேம் இருக்கிற பாட்டனையும் நம்ம ஹீரோ பண்ணியிருக்கான். ஷார்ட் பிளேட் மரியா வச்சிருக்கணும்னா அது அவளோட தொடையில தானே இருக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். தேவையில்லாதது திங்க் பண்ணக்கூடாதுன்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். யாரோ என் தொடைய பார்க்குற மாதிரி இருக்குன்னு மரியா வைக்கப்பட்டு இருக்கா. அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான ட்ரெஸ்ஸை பண்ணணும். பட் அவங்ககிட்ட போய் மெஷர்மெண்ட்டை கேட்க முடியாதுன்னு அவங்களே மாதிரி இருக்கிற டால்ஸ் நம்ம ஹீரோ செய்யறான். ஸோ இது மூலியமா அவங்க மெஷர்மெண்ட் கிடைக்கும் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். மேப்பல் இதை பற்றி வெளியே சொல்லிடாத அப்படின்னு நம்ம ஹீரோ மேப்பல்கிட்ட சொல்றான். மேப்பல்ட்ட இருந்து வர சில்க் த்ரெட்டை யூஸ் பண்ணி தான் நம்ம ஹீரோ இதை டிசைன் பண்றான். பார்க்கவும் அழகா இருக்கணும், பொண்ணுகளுக்கு ஏத்த மாதிரி இருக்கணும். நம்ம ஹீரோ ட்ரெஸ் ரெடி பண்ணா இது எங்களுக்குனே தச்ச மாதிரி பக்காவா ஃபிட்டிங் ஆகுது அப்படின்னு அவங்க சொல்லவும், ஏன்னா அவங்க டேல வச்சுதான் மாஸ்டர் அப்படின்னு மேப்பல் சொல்ல வரதுக்குள்ள மேப்பலோட சில்க் அவ்வளோ பெர்ஃபெக்ட் நம்ம ஹீரோ சமாளிக்கிறான். வெப்பன்ஸும் எப்படி இருக்கு, கேவலமா இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ நினைச்சா இது பக்காவா இருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இவங்க 3 பேருக்குமே மேஜிக் யூஸ் பண்ற மாதிரி நம்ம ஹீரோ ஒரு ரிங்கர் ரெடி பண்ணியிருக்காங்க. இதை ரெடி பண்ணவங்களுக்கு நிறைய மானா போயிருக்குமேன்னு கேட்டா, பட் அது மூலியமா தான் எனக்கு ஐஸ் அண்ட் லைட்னிங் மேஜிக் கிடைச்சிருக்கு நம்ம ஹீரோ சொல்றான். அட்வென்ச்சரஸ் ஸ்கில்டோட ரெக்வஸ்ட் நம்ம ஹீரோ முடிக்கணும். அதுக்கு முன்னாடி மற்ற 2 பேரையும் அட்வென்ச்சரஸா நம்ம ஹீரோ ரெஜிஸ்டர் பண்றான். மந்த்லி 1 குவெஸ்ட் நீங்க இன்னும் முடிக்கல அப்படின்னு சொல்லுவோம். அதையும் சேர்த்தா நான் இப்போ முடிக்க வந்திருக்கேன் நம்ம ஹீரோ சொல்றான். சிம்பிள் வேலையா முடிச்சா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்காதுன்னு சோஃபியா சொல்லுவோம். அட்வென்ச்சரர் ஆகிறது என் நோக்கம் இல்லை நம்ம ஹீரோ சொன்னா. அந்த வீக்கான பையனுக்கு ஒர்க் பண்றதுக்கு எங்க கூட வந்து ஒர்க் பண்ணுங்க லேடிஸ், நாங்க ரொம்ப ஸ்ட்ராங்னு சில பேர் வந்து பிரச்சனை பண்றாங்க. நம்ம ஹீரோ முன்னாடி போய் நிற்கவும் மாஸ்டர் நானும் சோஃபியா முன்னாடி வர வந்தா நம்ம ஹீரோ அவளை தடுத்துட்டு உள்ளுக்குள்ள நம்ம ஹீரோக்கு பயமா இருந்தாலும் டஃபா வழியா மூஞ்ச வச்சுக்கிறான். உங்களை பார்த்தா நான் அப்படி ஸ்ட்ராங்கா தரல நம்ம ஹீரோ சொல்லுவோம். அவன் நம்ம ஹீரோவை பஞ்ச் பண்ணா பாடியை நம்ம ஹீரோ ஸ்ட்ராங்கா மாத்திட்டாங்கிறதுனால அவனோட கை உடஞ்சே போயிருது. நிறுத்துங்கடா அப்படின்னு ஒருத்தர் வந்து கத்துறாரு. நீதான் இவன் கையை உடச்சியா நம்ம ஹீரோட்ட கேட்டா, நான் எதுவோ பண்ணல நம்ம ஹீரோ சொல்றான். கில் மாஸ்டர் அவங்க சொல்றது உண்மைதான் ரிசப்ஷனிஸ்டும் வந்து சொல்றான். சரி இவன் கையை ஹீலிங் பண்ணுங்க அண்ட் நீயும் பார்ட்டியை ஏன் கூட வாங்கன்னு கில் மாஸ்டர் கூட்டிட்டு போறாரு. கண்டிப்பா நான் அதை எப்படி பண்ணேன்னு சொல்லணுமா நம்ம ஹீரோ கேட்கறான். பர்சனல் இன்ஃபர்மேஷனை நாங்க வெளியே சொல்ல மாட்டோம், கவலைப்படாதன்னு கில் மாஸ்டர் சொல்றாரு. மேஜிக் யூஸ் பண்ணீங்களான்னு ரிசப்ஷனிஸ்ட் கேட்கறான். இவனால சென்ஸ் பண்ண முடியுதுன்னா இவன் ஸ்கில் அதிகம் நம்ம ஹீரோ பார்த்துட்டு அவங்க மேல நான் மேஜிக் யூஸ் பண்ணேன், என் மேலேயே தான் யூஸ் பண்ணிக்கிட்டேன், ஜஸ்ட் நிலக்கரியை யூஸ் பண்ணேன்னு சொல்லுவான். அதுவா அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னு அவங்க கேட்டா அதை சிந்தசைஸ் பண்ணி டைமண்டா மாத்திட்டா நம்ம ஹீரோ சொல்றான். ஓ ஆல்கமியா அப்படின்னு கில் மாஸ்டர் புரிஞ்சுக்கிறாரு. நீங்க ஃபர்ஸ்ட் ஆல்கமி கில்ட தானே கேட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி ரிசப்ஷனிஸ்டோ கேட்கறான். மாதிரி அழகான லேடிஸ் கூட இருந்தா அந்த மாதிரி ஆளுங்க பிரச்சனை பண்ணுவாங்க. பேசாம இவங்களை டி ரேங்க் ப்ரமோட் பண்ணிடலான்னு கில் மாஸ்டர் சொல்றாரு. இவங்க இன்னைக்கு தான் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க நம்ம ஹீரோ சொன்னா. கில்டோட ஒரு 3 ரெக்வஸ்ட் அப்புறம் கம்ப்ளீட் பண்ணுங்கன்னு சொல்லவும் இது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டின்னு சோஃபியாவோ சொல்றா. சரி அப்படின்னு இவங்களும் அந்த ரெக்வஸ்ட்டை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. காப்ளின்ஸ் ஹண்ட் பண்றது, கோபால்ட்ஸ் ஹண்ட் பண்றது, அப்புறம் ஒரு ஹெர்பை கலெக்ட் பண்றது, இந்த 3 மிஷன் மட்டும் தான் இப்போதைக்கு நம்ம ஹீரோக்கு. மேப்பல் முன்னாடியே போய் இந்த இடத்துக்குள்ள காப்ளின்ஸ் மறந்துருக்குன்னு சொல்லுவோம். சோஃபியா ஈஸியா அதுங்களை வேட்டையாடுறா. மேப்பலும் ஃபைட்டிங்ல இவங்களுக்கு ஹெல்ப் பண்றா. கோபால்ட்ஸ் எதையும் காணுமே அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்கறான். இவங்க வேட்டையாடிட்டு போனா இவ்வளோ காப்ளின்ஸ் இருந்தா கண்டிப்பா காப்ளின் ஜென்ரல் இருக்கும் அப்படின்னு சோஃபியா சொல்றா. டி ரேங்க் மெம்பர்ஸால தான் காப்ளின் ஜென்ரலை தோக்கடிக்க முடியும்னு சொன்னா அப்ப நம்ம அதுக்கு லாய்க்கு இல்ல நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம 3 பேரும் நம்ம மேஜிக் யூஸ் பண்ணா அது முடியும் அப்படின்னு சோஃபியா சொல்றா. மாஸ்டர் நான் எவால்வ் ஆக போறேன்னு மேப்பல் சொல்லுவோம். அப்போ உன்னால ஃபைட் பண்ண முடியாதானே. மேப்பலை பாக்கெட் டிமென்ஷனுக்குள்ள அனுப்பி வச்சு அவளை ரெஸ்ட் எடுக்க அனுப்பி வச்சிருந்தான். ஸ்பேஸ் டைம் மேஜிக்ல லெவல் 3க்கு வந்தப்பறம் என்னால இதை யூஸ் பண்ண முடியுதுன்னு நம்ம ஹீரோவும் எக்ஸ்பிளைன் பண்றான். 3 பேரால இதை பண்ண முடியுமா நம்ம ஹீரோக்கு டவுட்டா இருக்கு. பிரச்சனை வந்தா என்
ஸ்பிரிட் மேஜிக் நான் யூஸ் பண்றேன் அப்படின்னு சோஃபியா சொல்றா. மொத்த இடத்தையும் இவங்க 3 பேரும் ஒரே அட்டாக்ல சிம்பிளா காலி பண்ணிட்டாங்க. முடிஞ்சுதான் நம்ம ஹீரோ கேட்டா அந்த ஜெனரல் இனிதான் வரப்போகுது அப்படின்னு சோஃபியா சொல்றா. நம்ம ஹீரோ தான் இப்போ அந்த காபின் ஜெனரல் கூட ஃபைட் பண்றான். வெப்பனை வச்சு அதை தடுத்து மேஜிக் கேஸ் பண்ணி அதை எரிச்சிருந்தான். ஹாஃப் டேல 3 குவெஸ்டியும் முடிச்சிட்டீங்களான்னு ரிசப்ஷனிஸ்ட் ஷாக் ஆகுறான். கொஞ்சம் கில் மாஸ்டர் பார்க்க வரீங்களா, நம்ம கூட்டிட்டு போறோம். நிறைய டி ரேங்க் சேர்ந்து முடிக்க வேண்டிய வேலையை நீங்க தனியா முடிச்சிட்டீங்களே அப்படின்னு சொல்லி கில் மாஸ்டரே கேட்கறாரு. மேப்பலும் இப்போ எவால்வ் ஆகி வெளியே வர மரியா ஃபைனலி இப்போ என்னால வந்துட்டு பேச முடியும் அப்படின்னு சொல்லி மரியா மேப்பல்னு 2 பேரும் ஹாப்பியா இருக்காங்க. உங்க ரிவார்டை நான் ஏற்பாடு பண்றேன் அண்ட் உங்க எல்லாத்தையும் ரேங்க் ப்ரமோட் பண்றோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. மாஸ்டர் வேஸ்ட் துணி ஏதாச்சும் இருக்கு? மேப்பலோட அந்த சில்க் ரொம்பவே காஸ்ட்லி, எங்களோட இன்னர் வியர் செய்யறதுக்கு அதை நாங்க யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு மரியா சொல்றா. வேஸ்ட் துணியில எப்படி நீ அதை இன்னர் வியர் செய்வ நம்ம ஹீரோ கேட்டா. அவ அதை வரைஞ்சு காமிக்கவும் இதுவா இன்னர் வியர் இப்படிலாம் இருக்கும் நம்ம ஹீரோ வரைஞ்சு காமிக்கிறான். பாருந்தா சாரி நம்ம ஹீரோ சொல்லவோ இல்ல எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லி அவளும் கேட்கறா. இவாழ்வான மேப்பலை பார்த்து பேப்பக் திரும்பவும் மயங்கி விழுந்துட்டான். பால்டனோட லார்டான மார்க்கிஸ் காட்வின் உங்களை பார்க்கணும்னு கூப்பிட்டு விட்டுருக்காருன்னு பேப்பக் சொல்றான். பியூரிஃபிகேஷன் டிவைஸ் செஞ்சு உங்களை பார்க்கணும்னு சொன்னாருன்னு கேட்கவும் ஏதா அந்த டாய்லெட்டா நம்ம ஹீரோ கேட்கறான். சிடோனியாவுக்கு தெரியாம என்ன பாதுகாக்கிற பவர் உள்ள பர்சன் அவரை தான் நீங்க மென்ஷன் பண்ணீங்களான்னு கேட்கும். ரொம்பவே நல்லவர்னு சொல்லவோ சாரி நம்ம ஹீரோவும் பார்க்க ஒத்துக்கிறேன். இருமா உங்க பியூரிஃபிகேஷன் டிவைஸ் உண்மையிலேயே ஆசம். இந்த சிட்டியே இப்போ உங்களால தான் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் அவர் தலைவணங்க. ஐயோ நீங்க எனக்கு தலைவணங்க வேணாம் நம்ம ஹீரோ சொன்னா. என் லேண்ட் இம்ப்ரூவ் ஆகுதுன்னா நான் எவ்வளவு நாள் தலைவணங்க தயார்னு அவர் சொல்றாரு. காப்ளின் அண்ட் கோபால்ட் எக்ஸ்டர்மினேஷனையும் பண்ணிருக்கீங்க. என் நைட்ஸ் தான் அதை ஆக்சுவலி பண்ணிருக்கணும், பட் நீங்க அதை பண்ணிருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ்னு அவர் சொல்றாரு. இந்த மொத்த கிங்டமும் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்க, ரொம்ப தேங்க்ஸ், பட் சிடோனியா என் பேர் உங்களை தேடி வருவாங்க, ஜாக்கிரதையா இருங்கன்னு அவர் சொல்லி அனுப்புறாரு. மேப்பலிங்க அந்த அண்டர்வேர் டிசைன் ரெடி பண்ணிட்டா. காப்ளின் ஜெனரல் கூட ஃபைட் பண்ணப்ப கூட நீங்க இவ்வளோ நர்வஸா இல்லையான்னு மேப்பல் கேட்கறா. மெட்டீரியல்ஸ் நம்ம ஹீரோ தச்ச முடிக்கிறதுக்குள்ள 3 நாள் ஆயிடுச்சு, பட் தைக்கிறதுக்குள்ள ஸ்கில்லும் நம்ம ஹீரோக்கு லெவலப் ஆயிருக்கு. ட்ரை பண்ணி பாக்குறீங்களா நம்ம ஹீரோ கேட்கறான். ஐ மீன் இந்த இடத்துலயே சொல்லல அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னாலுக்கு ஓகேனா இங்கேயும் நாங்க பண்ண தயார்னு சொல்லுவோம். வெக்கப்பட்டு நம்ம ஹீரோ ஓடி இருக்கான். ஆஸ்டர் ரொம்ப பயந்தாங்குழியா இருக்காருன்னு அவங்க பாக்குறாங்க. நான் அவமானப்படுற மாதிரியே சம்பவங்கள்லாம் நடக்குது. ஒருவேளை லேடி நோலனோட பிளஸிங் போயிடுச்சோன்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். இதுக்கும் பிளஸிங்க்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு நோலன் சொல்றா. அவங்களுக்கு அது ஃபிட்டிங்கா இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும் தான் ஜஸ்ட் நான் நினைச்சேன், வேற எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நினைக்கிறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஸோ அந்த சிடோனியா எம்பையர் வந்துட்டு சர்ச் ஆஃப் லைட்னு ஒரு ரிலீஜியனை வச்சு அதை தான் எல்லாரையும் ஃபோர்ஸ் பண்ணி கும்பிட வைக்கிறாங்க. லேடி நோலனை வழிபடுறது வந்துட்டு சர்ச் ஆஃப் கிரியேஷன், பட் அந்த சர்ச் ஆஃப் லைட் கும்பிடுறது ஒரு காடஸே கிடையாது. என்ன நடக்குதுன்னு போக போக இருக்கிற எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.